நாளாக விளாக் எடுக்கல, எங்கடா இருந்துன்னு கேட்காதீங்க, இங்கே தான் இருந்தேன். இப்போ வந்து சரி நானே இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். சரி நம்ம தான் விளாக் எடுக்கணுமே அப்படின்னு நினச்சோமேன்னு சொல்லிட்டு பாதி வழியில் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு சரி விளாக் எடுக்கலான்னு விளாக் எடுக்க ஆரம்பிக்கிறேன். அவங்க விளாகில் கண்டினியூ பண்ணுவோம். நேற்று நைட்டு டேங்க் ஃபில் பண்ணி வச்சிட்டேன். போகண்டு தான் நம்ம வேலை அவ்வளோதான். இங்கேருந்து அப்படியே எடுத்தால் 100 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு ஸ்டாப் எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். வயசுவாங்க இந்த ரோடு இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு. இங்கே வந்துட்டு மான்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் மான் எங்கேயும் பார்த்ததில்ல. இதோட எத்தனை 3 வருஷமாக இந்த ரோட்டில் தான் போய்ட்டு வரேன். இன்றைக்கி மான் கண்ணில் தென்படுதான்னு பார்ப்போம். குரங்கு நிறையா இருக்குன்னு சொல்லலாம். குரங்கு நிறையா நான் பார்த்தேன். பாருங்கள் சைடு மானை தான் தேடணும். மான் எங்கேயும் நம்ம கண்ணுக்கு தென்படாது. ஆத்தூருக்கு முன்னாடி வந்திருக்கோம். சரி திடீர்னு வந்து இப்போ தான் பார்த்தா கட்டின ரோப்பு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சா, சரி இறங்கி அப்படியே டைட் பண்ணிட்டு எனக்கு வேறு இப்போ தான் விலாக் எடுக்க தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு விலாக்லாம் எடுத்து. ஒரு மாதிரி கேமரா ஷையாக இருக்குது. இது வந்து இப்போ நான் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ரீச் ஆகிட்டேன். சேலத்தில் இங்கே கருப்பட்டியில் வந்து டீ குடிச்சிட்டு கிளம்புறேன். கடுப்பாக இருக்குது போகிறதுக்கு. காலேஜ் போகணும்னு நினச்சேன். என்ன பண்ணுறது, ஒரு மாதம் லீவு நாங்கள் திடீர்னு ப்ளேஸ்மெண்ட் ட்ரைனிங் சொல்லிட்டாங்க. போய் தான் ஆகணும். பார்ப்போம். ஒரு வழியாக கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டேன். ரூம் வந்துட்டேன். வண்டி இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரேடியேட்டர் ஓடிட்டுருக்கு. சாப்பிட போகலாமான்னு கிளம்பலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். சாப்பிட போகணும். இனிமேல் தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம லெஜெண்ட்ரி வெஹிக்கிள் ஒன்று அங்கே நிற்கிது. அதை தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ பார்த்திங்களா மாதா இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு இப்போ சாப்பிட போகணும். வந்து இதுதான் அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ். வண்டி இங்கே நிற்கிது. இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி யாருக்கும் பிடிச்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக இன்னொரு வ்ளாக் போட்டேன்னா பாருங்கள். பை.